ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோ தான் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இன்றைக்கி வந்து கொஞ்சம் கம்மியான திங்ஸ் தான் கிடச்சிருக்கு. அதுதான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த திங்ஸில் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதில் டீட்டெயில் நான் மென்ஷன் பண்ணுறேன். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூக்குப்பொடி ஸ்பூன் மாதிரி இருக்குது. அப்படி இல்லைனா யாகத்துக்கு யூஸ் பண்ணுவாங்களா எனக்கு கிளியராக தெரியல. ஸோ இது வந்து இந்த மூக்குப்பொடி பாக்ஸ் பெருசாக இருக்கும் ஃபஸ்ட்டெல்லாம். ஸோ அதுக்குள்ளே போடுற மாதிரி இருக்கும்னு சொன்னாங்க நான் கேட்ட இடத்துல. இது வந்து ஒரு ஆயில் ஸ்பூன் மாதிரி, ஆயில் கரண்டி மாதிரி நம்ம தூக்கு இதிலெல்லாம் நம்ம போட்டு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஹெவி, ரெண்டுமே வந்து வெங்கல பீஸ் தான். நல்ல ஹெவியாக இருக்குது, குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. அடுத்ததாக ஒரு மினியேச்சரில் வந்து மொரம். இது ரொம்ப நாளாக தேடிட்டே இருக்கிற ஒரு பீஸ் தான். இப்போ வந்து 2வது பீஸ் நமக்கு கிடச்சிருக்கு. இது வந்து ஒரு இந்த பன்னீர் சொம்பு மாதிரி, ஹோலி வாட்டர்லாம் நம்ம யூஸ் பண்ணுவாங்கள்ல நார்த் சைடு. ஸோ அந்த மாதிரி ஐட்டம் இது. இது வந்து மினியேச்சர் செட்டு, மினியேச்சரோட பீஸு. இது வந்து வெங்கல ஐட்டம் தான். இது வந்து ஸ்க்ரூ வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஒரு நம்ம ஓப்பன் பண்ணுற சைடு வந்து லாக் பண்ணுற மாதிரியும், லாக் பண்ணுற சைடு ஓப்பன் பண்ணுற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரூவில் ஏதோ ஃபால்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது ஒரு கொட்டான். இது வந்து ப்ராஸு. கொஞ்சம் கலர் தான் ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் வாஷ் பண்ணிங்கனாலே கலர் நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். அடுத்து ஒரு குட்டியாக சந்தன கும்பா. இது நம்ம பூஜா ரூம்லலாம் யூஸ் பண்ணுற சைஸ் வந்து இருக்கும். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சைஸ் வந்து இருக்கும். இல்லைனா மாவிளக்கு போடுறதுக்கு யூஸ் பண்ணலாம். குட்டியாக மாவிளக்கு போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு பூஜா பிளேட்டு. இது டயா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 to 7 இருக்குமான்னு தெரியல. 6 கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் டயா அதில் மென்ஷன் பண்ணிடுறேன். இது 2 பிரான்ஸ் கீ பாட்டு. இது ரெண்டுமே சேமாக இருக்குது. இந்த மாதிரி கிடைக்கிறது ரேரு. ஸோ நான் வந்து கலெக்ட் பண்ணேன். ஸோ அது வந்து எனக்கு கிடச்சிருக்கு. ரெண்டுமே சேமாக கிடைக்கிறது ரொம்ப ரேர் தான். ரெண்டுமே சேம் குவாலிட்டி, சேம் சைஸு, சேம் வெயிட் இருக்கும். கொஞ்சம் ஒரு முன்ன பின்ன இருக்கும், பட் சேம் வெயிட் வந்து இருக்கும். மேக்ஸிமம் அப்ராக்ஸாக வந்து சேம் வெயிட் வந்து இருக்கும். இது வந்து ஒரு பஞ்ச பாத்திரம் மாதிரி நல்ல ஹெவியான ஒரு பீஸு. பார்த்தாலே தெரியும் எந்தளவுக்கு திக்காக இருக்குன்னு. நல்ல திக்கான ஒரு பீஸு. அடுத்து இது ஒரு கேக் மேக்கர். போன தடவை காமிச்சது 3 kg, அரௌண்ட் 3 kg பக்கம் வந்து வெயிட் இருந்தது. இது வந்து 1 kg, ஒரு 2க்குள்ளே வந்து இருக்கும் கண்டிப்பாக. இது வந்து கீழே வந்து மண் போட்டுட்டு தவா வச்சுட்டு, தோசை தவா வச்சுட்டு அதில் மண் போட்டு, அந்த மண் சூடானதுக்கப்புறமா இந்த பாத்திரத்தை வச்சுட்டு அதில் எண்ணெய் தடவி கேக் செஞ்சுட்டு, மேலே வந்து கறி, நம்ம கறி எப்போவுமே அடுப்பு கறி போட்டுட்டு மேல் மூடியில் வந்து தூக்கி வச்சு நம்ம வேக வச்சோன்னா சூப்பராக வந்துடும். கேக் திருப்பி போடணும்னு எந்த அவசியமும் கிடையாது. இது வந்து முறியில் வந்து நல்ல ஒரு கீ பாட்டு, நல்ல ஹெவி. 1 kg பக்கம் 900 grams, 700-800 grams அந்த மாதிரி வெயிட் வந்து இருக்கும். நல்ல ஹெவியான பீஸு. நல்ல ஏர் டைட்டாக இருக்குது. மூடி நல்ல டைட்டாக இருக்குது. இந்த கீ பாட் பார்த்திங்கன்னா 1 லிட்டர் நமக்கு தண்ணி வந்து தாராளமாக பிடிக்கும். நீங்கள் 1 லிட்டர் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து இது ஒரு ஆயில் சொம்பு. இது நல்ல ஹெவியான பீஸு. 300 ml வரைக்கும் தண்ணி வந்து பிடிக்கும். இந்த கீ பாட் பார்த்திங்கன்னா ஒரு 300 to 400 ml வந்து பிடிக்கும். இதுக்கு முன்னாடி 2 சேமாக கீ பாட் காமிச்சிருப்பேன். அது வந்து 600 வரைக்கும் பிடிக்கும். 500லேருந்து 600 வரைக்கும் பிடிக்கும் கீ வந்து. அடுத்தது ஒரு பிரான்ஸில் உருளி. இது 1.2 லிட்டர்ஸ் தண்ணி தாராளமாக பிடிக்கும். நல்ல ஹெவியான பீஸு. அன்யூஸ்டு ஐட்டம். அன்யூஸ்டுனா உங்களுக்கு தெரியும், மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. டின்னு இப்போ பிராஸ்ன்னு எடுத்திங்கன்னா டின்னு ரொம்ப சூப்பராக இருக்கிறத நம்ம அன்யூஸ்டுன்னு சொல்லிகிட்ருக்கோம். அதே மாதிரி இதில் வந்து சொட்டை எதுவுமே இல்லை. ஸோ அதனால் இது அன்யூஸ்டுன்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது வந்து பிரான்ஸில் ஒரு பருப்பு மத்து. நல்ல ஹெவியான பீஸு. நிறைய பேர் கேட்டு அந்த ஐட்டம் கிடச்சிருக்கு. நான் தான் அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அடுத்து ஒரு குட்டியாக உருளி. இது வந்து ஒரு 500 to 600க்குள்ளே வந்து தண்ணி வந்து பிடிக்கும். நல்ல ஒரு பீஸு. கண்டிஷன் நல்லா இருக்குது. கருப்பாக இருக்குது. நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பாலிஷ் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது அஞ்சரை பெட்டி. இதில் வந்து பிளேட் இருக்கிற மாதிரி இருக்குது. டின்னு நல்லா இருக்குது. யூஸ் பண்ணியிருக்காங்க, பட் டின்னு ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இதில் இருக்கிறது வந்து கப்ஸ் மட்டும் வந்து பிரான்ஸு, பட் அந்த கீழே இருக்கிற பாத்திரம், மேலே இருக்க பிளேட்டு, மூடி, இது எல்லாமே வந்து பித்தளை தான். இந்த கப்ஸ் எல்லாமே பிராஸு. இது நமக்கு ஒரு 100 கிராம்ஸ்க்குள்ளே, நம்ம கடுகுல 100 போட முடியுமான்னு எனக்கு தெரியல. ஸோ 100 கிராம்ஸ்க்குள்ளே வந்து பிடிக்கும். 75 கிராம்ஸ் அந்த மாதிரி, 75 கிராம்ஸ் அந்த மாதிரி பிடிக்கும். பிரான்ஸ் கடாய் 2 பீஸ் கிடச்சிருக்கு. இது வந்து நல்ல வெங்கல பீஸு. அடுத்தது நல்ல ஒரு வெள்ளோடு கடாய் வந்து கிடச்சிருக்கு. பார்த்தாலே தெரியும் திக்னஸ், அந்தளவுக்கு சூப்பர் குவாலிட்டி. இதுவும் அன்யூஸ்டு ஐட்டம். நல்ல ஹெவி. 2 kg வந்து வெயிட் வந்து இருக்குது. டயா வந்து பார்த்திங்கன்னா 8லேருந்து 9க்குள்ளே இருக்கணும். நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் டயா அதில் மென்ஷன் பண்ணிடுறேன் உங்களுக்கு.
அவ்வளோதான் இன்றைக்கான ஐட்டம்ஸ். இந்த வீடியோ இருக்கிற திங்ஸ் மட்டும்தான். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரை பாய்.